அன்றும் இன்றும் கலைஞரின் மஞ்சள் துண்டு அரசியல் களத்தில் காரசாரமான பேசு பொருளாகவே இருந்து வருகிறது. ஆனால் இந்த மஞ்சள் துண்டு குறித்தும் கலைஞர் அளித்த விளக்கமும் முற்றிலும் வேறுபட்டது. 1994 கலைஞரின் வலது கன்னத்தில் உமிழ்நீர் சுரப்பி நரம்பு குழாயில் வெடிப்பு ஏற்பட்டு மாப்பிஞ்சு அளவுக்கு வீக்கம் உருவானது. நரம்பியல் நிபுணர்களான டாக்டர் ராமமூர்த்தி, டாக்டர் கோபால் ஆகியோர் பரிசோதனை செய்து அறுவை சிகிச்சை மூலம் அதை நீக்க வேண்டும் என்றார்கள். ஆனால் அறுவை சிகிச்சைக்கு தயாரான நேரத்தில் அந்த வீக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய தொடங்கியது. இதையடுத்து மாத்திரைகளிலேயே அதை சரி செய்யலாம் என மருத்துவர்கள் முடிவெடுத்து சிகிச்சை கொடுத்தார்கள். தொடர்ந்து கலைஞரின் கன்னத்தையும் கழுத்தையும் எப்போதும் கதகதப்பாக வைத்திருக்க ஒரு கம்பளி சால்வையை அணியுமாறு அறிவுறுத்தினார்கள். அப்போது யதார்த்தமாக ஒரு மஞ்சள் நிற சால்வை கொண்டு வரப்பட அதை பார்த்த குடும்பத்தினரும் நண்பர்களும் இந்த மஞ்சள் சால்வை உங்களுக்கு மிகவும் அழகாகவும் தனி அடையாளமாகவும் இருக்கிறது என கூறியுள்ளனர். அப்படித்தான் கலைஞர் அந்த மஞ்சள் துண்டை அணிய தொடங்கினார். இது குறித்து கலைஞர் கூறும்போது, வெள்ளை துண்டு போட்ட போதே 1957 முதல் 1989 வரை 5 முறை முதல்வரானவன் நான். பதவிக்காகவோ ராசிக்காகவோ இதை அணியவில்லை என பதிலடி கொடுத்தார். மேலும் ஓஷோவின் தன்னியல்பை ஆள்பவரே மஞ்சளாடை அணியலாம் என்ற வரிகளையும் மேற்கோள் காட்டினார். இது மட்டுமல்லாமல் மஞ்சள் நிறத்தை புத்தரின் ஆடையோடும் தத்துவத்தோடும் ஒப்பிட்டும் கலைஞர் பேசியிருக்கிறார். கையில் பவள மோதிரம், சிவப்பு கடிகார பட்டை என அவருடைய தோற்ற மாற்றங்கள் விமர்சிக்கப்பட்ட போதெல்லாம் எந்த மூட நம்பிக்கைக்காகவும் இதை அணியவில்லை, ஒரு அடையாளத்திற்காக தான் அணிகிறேன் என தெள்ள தெளிவாக விளக்கம் கொடுத்தார். ஜோதிட நம்பிக்கை, சமூக அடையாளம் என பல கதைகள் கூறப்பட்டாலும் ஒரு மருத்துவ தேவைக்காக தோளில் வந்த கம்பளி சால்வை காலப்போக்கில் கலைஞரின் பிரிக்க முடியாத அரசியல் அடையாளமாகவே மாறிவிட்டது என்பதே நிஜம். கலைஞர் இப்போது நம்மோடு இல்லை என்றாலும் இன்னும் ஒரு 100 ஆண்டுக்கு தமிழக அரசியலில் தவிர்க்க முடியாத சக்தியாக இருப்பார். அவர் உடலால் மறைந்திருந்தாலும் அவருடைய இருப்பும் கொள்கைகளும் அரசியல் தளத்தில் தொடர்ந்து எதிரொலித்துக் கொண்டேதான் இருக்கும் என்பதற்கு இந்த நிகழ்வும் ஒரு சாட்சி.